அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பகுதியை நாம் தியானிக்கவிருக்கிறோம். அதனால் அந்த பகுதி முழுவதும் நாம் இப்போ உடனே வாசிக்காமல் நான் சொல்லுகிற ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாம் வாசிச்சுட்டு அதிலிருந்து நாம் சில காரியங்களை பேச போகிறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று என்ன வார்த்தைகளை பேசணும்? இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். 29வது வசனத்தை பாரு. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. அவசியமாயிருக்கிறது. 41, 42 வாசிங்க. அவருடைய நாமத்துக்காக அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய், எப்படி சொல்லுங்க, சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும், எப்போ எல்லாரும் சொல்லுங்க, தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல், எப்படி இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். ஆண்டவருடைய சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி, அது ஜீவ வார்த்தை. என்னதுங்க? எல்லாரும் சொல்லுங்க. நீங்களும் நானும் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறோம் என்பதனுடைய வேறொரு விதத்தில் இதை சொல்லணும்னு சொன்னால், நாம் ஜீவ வார்த்தையை உடையவர்களாய் இங்கே இருக்கிறோம். நீங்களும் நானும் ஜீவன் தரக்கூடிய வார்த்தையை விசுவாசித்ததினால் இங்கே தேவ சந்நிதியில் கூடி வந்திருக்கிறோம். அப்படிதானா? ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகளில் மக்கள், குறிப்பு அப்போஸ்தலர்கள் மற்றும் சீஷர்கள், அவர்கள் ஊழியம் செய்த போது அவர்களுக்கு எதிர்ப்புகள் இல்லாமல் இல்லை. எதிர்ப்புகள் என்பது கிறிஸ்தவத்திற்கு புதிதல்ல. எப்படி? எதிர்ப்புகள் அப்படிங்கிறது கிறிஸ்தவத்திற்கு புதிதல்ல. எதிர்ப்புகள் இல்லாமல் இருப்பதுதான் புதிது. சில நேரங்களில் வாழ்க்கையில சவால்களே இல்லைன்னு சொன்னா வாழ்க்கை ரசனையா இருக்காது. நீங்க சொல்லும் போது கேட்கறதுக்கு நல்லா தெரியுது, ஆனா அதுல போகும்போதெல்லாம் அதுல கஷ்டம் இருக்கு. கடந்து போகும்போதெல்லாம் தெரியும். நான் ஏற்கனவே 4ஆம் அதிகாரத்துல நம்ம இதை பேசணும். சபை எவ்விதமாய் எதிர்ப்புக்குள்ள கடந்து போனது, அந்த எதிர்ப்பை இவர்கள் எவ்வாறு எதிர்கொண்டார்கள் அப்படிங்கிறத பேசணும். இன்னைக்கு நீங்க 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை பார்த்தீங்கன்னா, அந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில தேவனுடைய பிள்ளைகள் ஜீவ வார்த்தையாகிய இயேசுவே கிறிஸ்து என்கிற நற்செய்தியை எப்படி
எப்படி இடைவிடாமல் தொடர்ந்து தைரியமாய் பிரசங்கம் செய்தார்கள். அதைத்தான் நம்ம இந்த பகுதியில் என்ன செய்ய போறோம், சுருக்கமாக தியானிக்க போகிறோம். சரி, நம்ம கடந்த வாரம் பேசும் பொழுது இந்த சபை அற்புதங்கள் நிறைந்த சபைன்னு பேசணும். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அடையாள அற்புதங்கள் என்ன செய்யப்பட்டது அப்படிங்கிறத நம்ம வாசிச்சோம். அப்போ அடையாள அற்புதங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அந்த அடையாள அற்புதங்களுடைய நோக்கம் இயேசுவை வெளிப்படுத்துவது அல்லது வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக அடையாளங்கள் அற்புதங்கள் அப்படின்னு சொன்னேன். அதோடு கூட இந்த வசனம் இங்கே நம்ம வாசிக்கிறோம் ஜீவ வார்த்தை இல்லையா? இந்த ஜீவ வார்த்தையின் வசனத்திற்குள் மக்கள் திரளாய் கடந்து வந்து இந்த ஜீவ வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு அந்த சமாரிய பெண்ணிட்ட சொன்னார் பார்த்தீங்களா, தாகத்துக்கு தா அப்படின்னு உன்னிடத்தில் கேட்கிறவர் யார் என்பதையும் தேவனுடைய ஈவு எப்படிப்பட்டது என்பதையும் நீ அறிந்திருந்தால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை தந்திருப்பார். நான் கொடுக்கிற தண்ணீர் அதை குடிக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். அப்போ அந்த இடத்துல அவர் ஒரு தண்ணியை கொடுத்துருக்கிறாரு, அந்த தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி குடிக்கவே வேண்டியதில்லைன்னு அர்த்தம் கிடையாது. அங்கே சொல்லக்கூடிய தண்ணீர் என்பது தேவன் நமக்கு ஈவாக தந்திருக்கிற ரட்சிப்பு இல்லையா? நாம தேவனுக்கு விரோதிகளாயிருந்தோம், தேவன் அற்றவர்களாயிருந்தோம். ஆனா அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போயிருந்தவர்களாகிய நம்மை கிறிஸ்து இயேசு சிலுவை மரணத்தினாலே நம்மை உயிர்ப்பித்தார் இல்லையா? அந்த உயிர்ப்பிப்பின் நற்செய்தி தான் ஜீவ வார்த்தை. அப்போ நம்ம கடந்த வாரம் பேசும்போது உள்ள பகுதியில் என்ன சொல்லியிருக்கு, அவர்கள் நிறைய அடையாள அற்புதங்கள் நடக்கு, திரளான ஜனங்கள் ஒன்று சேருகிறார்கள், நிறைய பேர் கூடி வருகிறார்கள். இதெல்லாம் எதிர்ப்பிற்கு காரணமாக அமைகிறது, எதிர்ப்புக்கு காரணமாக அமையுது. அப்போ எதிர்க்கிறவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க, நம்ம இப்போ வாசித்த மாதிரி அங்கே ஒன்று இங்கே ஒன்று வசனமாக என்ன செய்ய போகிறோம், கோர்வையாக எடுத்து சொல்ல போகிறோம். இப்போ முதல்ல பார்க்க போகிறது எதிர்ப்பு தான் பார்க்க போகிறோம். எதிர்ப்பு எப்படி வருது? நீங்கள் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி, இவங்க எல்லாரும் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா அன்றைக்கு தேவாலயத்தில் இருந்த யூத ஜனங்களுடைய உச்சபட்ச அதிகாரிகள். அது வந்து ஆலோசனை சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப யூதருக்குன்னு ஒரு கோர்ட் இருந்துச்சு, சனகரிப் சங்கம் அப்படிம்பாங்க. அந்த ஆலோசனை சங்கத்தினுடைய தலைவர்கள் இவங்க என்ன செய்யறாங்க, எழும்பி பொறாமையினால் நிறைந்து கிறிஸ்தவத்திற்கு வருகிற எதிர்ப்புக்கு காரணம் என்னன்னு கேட்டா பொறாமை. என்னது? பொறாமை. ஆளுமை செய்யக்கூடிய நபர்கள் இவ்வளவு காலம் எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. இன்னைக்கு இந்த மார்க்கத்திற்குள் மக்கள் போகிறதுனால நம்ம அவங்க மேல வச்சிருக்கக்கூடிய அந்த ஹோல்டு, அந்த கட்டுப்பாடு, அந்த அதிகாரம், நமக்கு இருக்கக்கூடிய அந்த பிரிவிலேஜ் அது நம்மளை விட்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம், பொறாமை.
அப்படிதான் என்ன செய்யுது வருது. பொறாமையினால நிரம்பினாங்களாம். பொறாமையினால நிரம்பி என்ன செஞ்சாங்க? அப்போஸ்தலர்களை பிடித்து அவங்கள பிடிச்சு பொதுவான சிறைச்சாலையில வைத்தார். ஜெயில போட்டாங்க. ஏன்னா இவங்க கையில என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கிறது. இவங்க கையில அதிகாரம் இருக்கு. இவங்க என்ன நினைக்கிறாங்க? இவனுக்கு செய்யக்கூடிய அடையாள அற்புதங்கள் இதெல்லாம் நமக்கு பாதிப்பாக வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நினைச்சு பிடிச்சு எங்க போட்டுருந்தாங்க? சிறைச்சாலையில போட்டுருந்தாங்க. இது 24வது வசனத்தை பாருங்க. இந்த செய்தியை இப்போ என்ன நடக்குன்னா, இவங்க கொண்டு ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் இருக்கிறவங்க நல்லா பாதுகாப்பாக ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. தேவதூதன் போய் அவங்கள ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதுதான் நம்ம வாசிச்சோம். நம்ம திரும்ப அதுக்கு வருவோம். ஆனால் இப்போ இதனுடைய கோர்வை உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு போகிறேன். அப்போ அவங்க ஜெயிலில் இருக்கிறவங்க காலையிலே போய் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயிலில் போட்டவங்க இருப்பாங்களா அதிகாரிகள், அவங்க கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. அந்த பயலில் அடைச்சி போட்டிருக்கோம், கூட்டுவாங்க, விசாரணை கூட்டுவாங்கன்னு போனால் அங்கே ஜெயில் நல்லா ஜம்முன்னு பூட்டி இருக்கு, நல்ல லாக்கெலாம் இருக்கு. ஜெயில இவங்க அடிச்சு உடைச்செல்லாம் வெளியே வரல, ஜெயில் லாக்ல இருக்கு. வெளியே காவலாளிகள் காவல் காத்துட்டு இருக்காங்க. உள்ள கைதிகளை காணும். யாரை காணும்? கைதிகளை காணும். 24வது வசனத்தை பாருங்க. இந்த செய்தியை ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவனும் பிரதான ஆசாரியர்களும் கேட்ட பொழுது என்னமாய் முடியுமோ என்று, எப்படி இது என்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து கலக்கம் அடைந்தார்கள். எதிர்ப்புக்கு இன்னொரு காரணம், இவங்களை விட்டா இப்படியே போச்சுன்னா இது என்னமாய் முடியுமோ. கலக்கம். 26வது வசனத்துக்கு வாங்க. உடனே இப்போ இந்த கலக்கமோடு கூட இருந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து செய்தி சொல்றான், ஐயா நீங்க தேடுற ஆட்கள் எங்க இருந்து பிடிச்சு கொண்டு போய் ஜெயில போட்டீங்களோ அங்கேயே நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. சொன்ன உடனே இவங்க என்ன செய்யறாங்க? சேனை தலைவன் சேவகரோட கூட போறாங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், அதிகாரம் இவங்க கையில இருக்கு, ஜெயில இவங்க கையில இருக்கு, ஆளுகை எல்லாம் இவங்க கையில இருக்கு, எல்லாமே இவங்க கையில தான் இருக்கு. இப்போ இவங்க சும்மாவும் போல, சேனை தலைவன் போகிறான், சேனையோடு சேவகரோடு போகிறான். ஜனங்கள் கல்லறிவர்கள் என்று பயந்ததினால், எப்படி, அதாவது நம்மை எதிர்ப்பவர்கள் ஜனங்களுக்கு பயப்படுவாங்க, கடவுளுக்கு பயப்பட மாட்டாங்க. உங்களை எதிர்க்கிறவங்க, உங்களை எதிர்க்கிறதுனால மற்ற ஜனங்கள் அவங்கள எதிர்ப்பாங்கன்னு நினைச்சா அதுக்காக என்ன செய்வான்? கொஞ்சம் பயப்படுவான். ஆனா யாருக்கு பயப்பட மாட்டான். இதுதான் உலகம். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். உண்மையிலே கடவுளுக்கு பயம் இருந்தா உங்களை எதுக்க மாட்டான். அதான் வித்தியாசம். தெய்வ பயம் இருக்கிறவங்க எதுக்கு எதுக்கணும் இல்லையா? ஜனங்கள் கல்லெறிவார்கள் என்று பயந்ததினால் பலவந்தம் பண்ணாமல் பொறாமையில நிறைந்து பிடிச்சு கொண்டே போட்டான். ஆனா இப்போ பலவந்தம் பண்ணல, அவர்களை அழைத்து கொண்டு போனாங்களாம். இப்போ இந்த உணர்ச்சிகள் எல்லாம் நீங்க பார்த்துட்டு வாங்க. முதல்ல நம்ம சொன்னோம் பொறாமை. என்னது?
பொறாமை. ரெண்டாவது நம்ம வாசித்தோம் கலக்கம். பொறாமை, கலக்கம். மூணாவது பயம். இதெல்லாம் யாருக்கு வருது? எதிர்க்கிறவர்களுக்கு வருகிறது. யாருக்கு வருது? அப்புறம் பாருங்க 33வது வசனம். அதை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து. என்ன வருது? கோபம். மொரட்டு கோபமா? மொரட்டு கோபம்னா மூர்க்கம்னு சொல்லுவாங்களாம். நல்ல விளக்கம். கடுமையான கோபம். கோபம் அடைஞ்சு என்ன சொல்றாங்க? அவர்களை கொலை செய்யும்படி இவங்களை கொன்னு போடணும். எப்ப நீ மக்கள் மத்தியிலிருந்து கூட்டிட்டு வரும்போது கல்ல கொண்டு எறிஞ்சிருவாங்க. என்ன இருந்துச்சு? பயம் இருந்துச்சு. ஏன்னா இப்போ அவங்க எங்க நிக்காங்க? வெளியில நிக்காங்க. இப்போ கூண்டுக்குள்ள கொண்டு வந்தாச்சு. கூண்டுக்குள்ள கொண்டு வந்தனா என்ன வருது? கோபம். நான் யார் தெரியுமா? போட்டு தள்ளிடுவேன், கொலை செய்யணுங்கிற யோசனை. 5ஆம் அதிகாரம் 40வது வசனம். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அடித்து கட்டளையிட்டு. யார் அடிச்சாங்க? அப்போஸ்தலர்களை அடித்தார்கள். இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதுன்னு கட்டளையிட்டாங்க. இப்ப எதிர்ப்பு எதுக்கு? இயேசுவின் நாமத்தை அறிவிப்பதற்கு எதிர்ப்பு. எதுக்கு எதிர்ப்பு? ஆனா இது என்ன வார்த்தையா? வேதாகமம் சொல்லுகிறது ஜீவ வார்த்தை. உங்களுக்கு தெரியுமா? இயேசு ஒரு ஜெபம் பண்ணார் சிலுவையில். ஜெபம் அதுதான். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். பவுல் எழுதுவாரு, அவர்கள் உண்மையிலே கிறிஸ்துவை அறிந்திருந்தால் அவரை கொலை செய்திருக்க மாட்டார்களே. தெரியல, அவர்களுக்கு தெரியாததுனால அவங்க அதை செய்தார்கள். அப்ப எதிர்ப்பு. எதிர்ப்பு எதற்கு எதிர்ப்பு? ஜீவனை தருகிற வார்த்தைக்கு. உனக்கு இதுல தான் வாழ்வு இருக்கிறது, இந்த இயேசுவில் தான் உனக்கு மீட்பு இருக்கிறது, இந்த இயேசுவ வாழ்க்கையை மாற்றுகிறவர், இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்குரிய மாற்றத்தையும் இந்த இயேசு ஒருவரால் தான் தர முடியும் என்கிற நற்செய்தி எதிர்க்கப்படுகிறது. சரி, இப்ப இவங்களுக்கு ஆதரவு எப்படி இருந்துச்சு? எதிர்ப்பு சொல்லிட்டோம். ரெண்டாவது ஆதரவு. 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும். அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். வச்சிட்டாங்க. கர்த்தருடைய தூதன். யாருங்க? கர்த்தருடைய. எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தருடைய தூதன். ராத்திரியிலே. எப்போ? ராத்திரியிலே கர்த்தருடைய தூதன் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து என்ன செஞ்சானா? தூதன் சிறைச்சாலை கதவுகளை உடைத்துன்னு எழுதியிருக்கா, திறந்துன்னு எழுதியிருக்கா? திறந்து. ஆமா. அவரு கைக்கு எப்படி சாவி போச்சு? அவர் எதுவும் சாவி தயாரிச்சுட்டு வந்தாரா? அவருக்கு சாவி எல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு திருடர்கள் கையில் என்ன இருக்கு? பலவிதமான சாவி இருக்கு, விதவிதமா இருக்கு. கள்ளம் பெருசா, காப்பாம் பெருசாங்க. ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. உலகம் அப்படி இருக்கு. ஆனா
நீ சத்தியத்திற்காக நீ அடைக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொன்னால், உனக்கு விரோதமாய் மனிதர் எழும்பி நின்றாலும் உன்னை கொண்டு போய் ரொம்ப பாதுகாப்பான இடத்துல அடைச்சு போட்டு உன்னை வெளியவே கொண்டு வர முடியாத அளவுக்கு அடைச்சிட்டே நீ எதிரி சொல்லும்போது, உன்னை அங்கிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு என் தேவனாகிய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அவருக்கு சாவி எல்லாம் தேவையில்லை, உடைக்கலாம் மாட்டாரு, அவர் திறப்பார். அடைக்கப்பட்ட கதவுகளை என் ஆண்டவரால் திறக்க முடியும். உடைச்செல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் திறந்து விடுவார். ஏன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் எதையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான் ராத்திரியில போறாங்க, கதவை திறக்கிறாரு, வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் சொல்றாரு, நீங்க போங்க. தேவாலயத்திலே நின்று எங்க போனோம், எங்க உன்னை பிடிச்சானோ, எங்க உன்னை பலவந்தமா பிடிச்சு கொண்டு போய் ஜெயில போட்டானோ, நீ அங்கேயே திரும்ப என்ன செய், போ. திரும்பி போய் இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். ஜனங்களுக்கு சொல்லுங்கள். இது ஆதரவு. ஆதரவு எங்க இருந்து வருது? கர்த்தருடைய தூதனிடமிருந்து வருகிறது. தேவ தூதர்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிள்ல சில தூதர்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. நம்ம அந்த டீட்டெயிலுக்குள்ள போனால் வெளியே வர முடியாது. மனிதர்களுடைய எண்ணிக்கை இன்னும் நிறைவடையலை. ஏன்னா ஒவ்வொரு நாளிலையும் பல ஆஸ்பத்திரிகளில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பிறந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால மனிதனுடைய எண்ணிக்கைகள்னு என்ன செய்யலை, நிறைவடையலை. 2ஆம் வருகை வரைக்கும் இது போயிட்டு தான் இருக்கும். ஆனால் தேவதூதர்களுடைய எண்ணிக்கை முடிவடைஞ்சிருச்சு. புதுசாக தேவதூதர்கள் பிறக்கிறது கிடையாது. தேவதூதர்கள் மனிதர்கள் போல கிடையாது, அவர்கள் படைக்கப்பட்டவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள். அவர்கள் தங்கள் கூட்டத்தை பெருக்க முடியாது. ஏன்னா அவர்கள் கணவன் மனைவி என்கிற நிலையில இணைக்கப்பட கிடையாது. அவர்கள் ஆவிகள். தேவதூதர்கள் யாரு? ஆவிகள். அதனாலதான் லூசிஃபர் பாவம் செய்து தன்னோடு ஒரு கூட்டத்தை கூட்டி விழுந்து போன பொழுது அவன் மன்னிப்பு பெறுகிறதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்? அவனுக்கு சரீரம் இல்லை, மரணம் கிடையாது. அதனால நித்திய ஆக்கினைக்குள்ளாக அவனுடைய கூட்டத்தார் தண்டிக்கப்பட்டாங்க. சரி, மீதி இருக்கிற நல்ல தூதர்கள், நல்ல தூதர்களுடைய வேலை என்ன? அவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவன் கட்டளையிடுகிற காரியங்களை செய்ய வேண்டும். வேதாகமத்தில் தேவதூதர்கள் என்னெல்லாம் செய்ய சொல்லப்பட்டிருக்கிறார்கள் கேட்டா, பல இடங்கள்ல, பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி, செய்திகளை அறிவிக்கிறதற்கு தேவதூதர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இங்கே ஆதி மத்தேயுலையும் பார்க்கலாம். அதிகாரத்தில் யோசேப்புக்கு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனோடு பேசினதை சொல்லியிருக்கு. லூக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மரியாளோடு பேசுகிறதை, சகரியாவோடு பேசுகிறதை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அங்கே யோசேப்போடும் பின் நாட்களில் பேசுகிறத குறித்து வாசிக்கிறோம். வேற இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் அவர் 40 நாள் உபவாசம் இருந்து முடிக்கும்போ அங்கே வேதம் சொல்லுகிறது, தேவ தூதர்கள் வந்து அவருக்கு ஊழியம் செய்தார்கள் அப்படி சொல்லியிருக்கு.
அப்புறம் இயேசு கிறிஸ்து கெத்செமனேல முகத்துல இரத்த வேர்வை வடியும் பொழுது அந்த அங்கலாய்ப்போடு ஜெபித்து கொண்டிருக்கும்போ வேதம் சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். இப்ப நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளிலையும் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் தேவதூதர்களுடைய ஊழியங்களை நம்ம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. அதில் இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி நீங்கள் அதை நம்ம விரிவாக நம்ம பார்ப்போம், அந்த பகுதிக்கு வரும்போது விரிவாக பார்ப்போம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆவது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடக்கு அப்படின்னா, அப்போஸ்தலர்களில் ஒருவனாய் இருந்த யாக்கோபை ஏரோது சிரசேதம் செய்து விடுகிறான். இப்படி ஏரோதுவினால் முதல் அப்போஸ்தலன் கொலை செய்யப்பட்ட பொழுது இது யூதர்களுக்கு மகிழ்ச்சியை தந்து, அப்ப யூதர்கள் சந்தோஷப்படுறாங்க. அப்படிங்கிறதுனால அவன் பேதுருவை என்ன செஞ்சான், பிடிச்சு கொண்டு போய் ஜெயிலில் போட்டு முக்கியமான நாளில் அவனை கொலை செய்யணும்னு திட்டம் பண்ணியாச்சு. இப்ப அந்த கொலை செய்கிற அந்த நாளுக்கு முந்தின ராத்திரி வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி வெளியே என்னைக்கு கொண்டு வந்து தண்டனை நிறைவேற்றணும்னு ஒரு நாள் குறிச்சிருந்தானோ, குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள், அந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி ஆண்டவர் எப்படி டைம் ஃபிக்ஸ் பண்றார் பாருங்க. முந்தின நாள் ராத்திரியில பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சங்கிலியில கட்டப்பட்டிருக்கிறார். ஒரு சங்கிலி கிடையாது, எத்தனை? 2 சங்கிலினால கட்டியிருக்காங்க. சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். அவனுக்கு பக்கத்துல வலது புறமோ இடது புறமோ 2 சேவகர்கள், 2 சங்கிலி, 2 சேவகர்கள். காவல்காரர் கதவுக்கு முன்னால உட்கார்ந்து சிறைச்சாலையை கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிங்க, இவரு சங்கிலி போட்டு கட்டி இருக்கு, பக்கத்துல 2 சேவகர்கள் இருக்கிறாங்க, வாசல்ல காவலாளிகள் இருக்கிறாங்க. இப்ப என்ன நடக்கு பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். கர்த்தருடைய தூதன் வந்து நிக்கான். வந்து நின்ன உடனே அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. பயங்கர வெளிச்சம். நம்ம ஆளு கனவு கண்டுட்டு இருக்கோம் நினைக்காரு. யாரு? பேதுரு. பெரிய வெளிச்சம். இந்த வெளிச்சம் வேற யாருக்கும் தெரியல. அவன் பேதுருவை விலாவிலை தட்டி, பேதுரு படுத்து கொரட்டும். அதாவது என்ன ஆச்சரியம் பாருங்களேன், காலையில போட்டு தள்ள போறாங்க, ஆனா அவர் ராத்திரி கொரட்டை போட்டு இருக்காரு. யோசித்து பாருங்களேன், காலையில உங்களை வந்து கொல்ல போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது, ராத்திரி நீங்க தூங்குவீங்களா? கொல்றதுக்கெல்லாம் வேண்டாம், ஒரு பரீட்சையே சொல்லுங்களேன். காலையில நான் பரீட்சை எழுதணும்னா ராத்திரி என்ன செய்ய மாட்டேங்கு, தூக்கம் வர மாட்டேங்கு. அதுல நம்ம பிள்ளைகள்லாம் சில பிள்ளைகள் விசேஷமா இருப்பாங்க, வருஷம் முழுசும் படிக்க மாட்டாங்க. அந்த பரீட்சைக்கு முந்தின நாள் தான் மாங்குன்னு குத்திட்டு அடக்கும். அப்படியே கண்ணெல்லாம் சிவந்து போய் என்னடா செய்யறது, இவரு ராத்திரி தூங்கிட்டு அடக்காரு. விழாவில் தட்டி சீக்கிரமா எழுந்துரு என்று, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்
சீக்கிரமா எழுப்புறாரு. அவனை எழுப்பினான். ஆ. உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. கெட்டி இருந்தது. இதுல ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த பிரகாசத்தை தேவதூதர் அந்த செயல்ல இருந்தவங்க பார்த்தாங்களான்னு நமக்கு சொல்லப்படலை. இந்த சங்கிலி விழும்போது சத்தம் கேட்குமா? கேட்குமா? கேட்கும். ஆனா யாருக்கு கேட்கல? காவல்காரர்களுக்கு கேட்கல. என்ன அதிசயம் அது பாருங்க. அப்புறம் தூதன் அவனை நோக்கி, ஆ, உன் அறையை கட்டி ஆ, உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். எப்பா நீ ட்ரெஸ் பண்ணிக்கோ, செருப்பு போடு. அவன் அந்தபடியே செய்தான். அவனும் அவர் சொல்ல சொல்ல செய்யறான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, ஆ, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு இப்போ சொல்றாரு, எப்பா நீ ரெடி ஆயிட்டியா? சரி, ஆ, என் மேல பின்னே வா போர்வையும் என்றான். போட்டுக்கோ, குளிருது, போர்வையை போட்டிக்கோ, பொத்திக்கிட்டு என் பின்னே வா என்றான். எனக்கு பின்னால வாங்க. அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று பின்னால போறாரு. தூதனால் செய்யப்பட்டது ஆ. மெய்யென்று அறியாமல் இவர் என்ன நினைக்கல, இது உண்மை கிடையாது, ஏதோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம், தான் ஒரு தரிசனம் காண்கிறதா தான் ஒரு தரிசனம் காண்கிறதா நினைத்தான். நினைச்சாரு. அவர்கள் முதலாம் காவலையும் எங்க எங்க எல்லாம் காவல் காத்துட்டு இருக்காங்க. முதலாம் காவல் இரண்டாம் கடந்தாச்சு, காவலையும் கடந்து ரெண்டாவது காவலை கடந்தாச்சு. நகரத்துக்கு போகிற ஆ, இருப்பு கதவண்டையிலே வந்த போது நகரத்தினுடைய பெரிய இருப்பு இரும்பு கேட்டு, பெரிய கேட்டு, அது பக்கம் வந்தப்போ அது தானாய் அவர்களுக்கு திற உண்டது. இது இந்த ஏர்போர்ட்ல எல்லாம் நீங்க போய் நின்ன உடனே அப்படி திறக்கும் பார்த்தீங்களா? இப்பதான் டெக்னாலஜியில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பன் ஆகும், போன உடனே என்ன செய்யும், அதுல ஒரு சென்சார் இருக்கு, போன உடனே திறக்கு. இப்போ சென்சார்லாம் அங்க மாட்டல, இவங்க போன உடனே என்ன செய்யுதான், தானாய், அது தானாய் அவர்களுக்கு திற உண்டது. அதன் வழியாய் வாசிக்கும் போது எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்களேன். அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். ஒரு வீதி முழுசும் நடந்திருக்காங்க. நம்ம ஆளுக்கு அது வரைக்கும் தூக்கம் தெளியவே இல்லை பாருங்க. இது என்னன்னு தெரியல எனக்கு, இப்படி சொல்றதுன்னு புரியல. வீதி நடுக நடந்து போய் உடனே தூதன் அவனை விட்டு போய் அந்த வீதி எண்டுக்கு போய் இவர் காணாம போயிட்டாரு. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, அட பாவி, இப்போ அது என்ன வந்துருச்சு, தெளிவு வந்துருச்சு. பேதுருவுக்கு தெளிவு வந்தப்போ ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தேவ தூதர்களை பயன்படுத்தினார். அதே மாதிரி நீங்க 11ஆம் அதிகாரத்துல கொர்நேலியுவிடத்துல தரிசனம் ஆகிறத நம்ம வாசிக்கிறோம். இந்த மாதிரி பல இடங்கள்ல தேவதூதர்களை சொல்லியிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் வசனம் வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. அங்க கூட இது சொல்லியிருக்கு, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இருக்கதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த தேவ தூதர்களுடைய ஊழியம் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. சில நேரங்கள்ல தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களாகிய தேவதூதரை என்ன செய்யறார், பயன்படுத்துறார். ஆனா அதுக்காக நம்ம தேவதூதர்களை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்க கூடாது. மிக்கேல் அதிதூதர் எங்களை காத்துக்கொள்ளும், மனசு வையும், அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. அது அவர் மனசு வச்சா
சில நேரம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வார்? செயல்படுத்துவார். ஆனா அதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? ஸ்பெஷலா ஒரு ப்ரேயரை போடு அப்படிலாம் என்ன சொல்ல முடியாது. ப்ரேயர்லாம் என்ன செய்ய முடியாது, போட முடியாது. அது என்ன பெர்ஃப்யூம் அடிக்கிறதா? அப்படிலாம் செய்ய முடியாது. சரி, இப்போ தேவதூதனுடைய ஆதரவு. ரெண்டாவது அந்த 5ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்தை பாருங்க. உடனே சேனை தலைவன், இது நான் ஏற்கனவே நம்ம வாசித்தோம். சேனை தலைவன் சேவகரோட கூட போய் ஜனங்கள் கல்லறிவார்கள் என்று பயந்ததினால், என்னங்க, ஜனங்கள் குறித்த பயம். அதாவது ஆதரவு தேவதூதனுடைய ஆதரவு, ரெண்டாவது ஜனங்களின் ஆதரவு. யாருடைய ஆதரவு இருக்கு? இப்ப அதிகாரிகள் யாருக்கு பயப்படுறான்? ஜனங்களுக்கு பயப்படுறான். சில நேரங்கள்ல ஜனநாயக நாடுகள்ல இது வழக்கமா உள்ள ஒரு விஷயம். உங்க கூட 200 பேர் 300 பேர் இருந்தா அதிகாரிகள் பயப்படுவாங்க. ஏன்? இவங்க குடும்பமா போய் ரோட்ல போய் நின்னுட்டாங்கன்னா, ஒரு 100 குடும்பம் 200 குடும்பம் போய் சாலை மறியல் உட்காந்துட்டான்னு வைங்களேன், சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆயிரும். அப்ப யாருக்கு பயப்படுவாங்க? ஒரு ஆள் கூட மக்கள் இருந்தா கொஞ்சம் என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. ஆனா நான் சொல்றேன், இயேசு கூட மக்கள் இல்லாம இருந்தாங்களா? இயேசுவை திரள் கூட்டம் பின்பற்றினாங்களா? ஆனாலும் இயேசுவை கொண்டு போய் சிலுவையில் அடிச்சாங்களா? என்ன சொல்ல வாரேன்னா, தேவனுடைய வேலை வரும் பொழுது மக்கள் ஆதரவு பீஸ் உருவப்படும். அதனால மக்கள் ஆதரவை நம்பி ஆத்துல நீ இறங்கக்கூடாது. காத்தடிச்சு அவங்க பறந்து போயிடுவாங்க, நீ முங்கிருவ. பைபிள் சொல்லுது, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புகிறதை விட்டு விடுங்கள், அவன் நம்பப்படுகிறதற்கு எம்மாத்திரம். மனுஷனை நம்புகிறதை பார்க்கிலும் தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். அதனால நமக்கு ஆதரவெல்லாம் கிடைக்கட்டும், நல்லது. நம்ம கூட ஒத்தாசையா இருக்கிறவங்களாம் நல்லது. ஆனா ஒத்தாசை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட முழுசும் நீங்க சாஞ்சி அவரை விட்டுறக்கூடாது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவர் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒத்தாசை செய்கிறவர். அவர் தான் உங்க கூட கடைசி வரைக்கும் வர முடியும். அதனால நம்ம எப்படி பழகிக்கணும்னு சொன்னா, ஆண்டவர் என் வாழ்க்கையில அனுமதிக்கிற ஆதரவுகளை நான் ஏற்றுக்கொண்டாலும் என் நம்பிக்கை முழுசும் யார் மேல? கர்த்தர் மேல. அந்த ஒரு மனநிலைமை நமக்கு என்ன செய்யணும் வேணும். 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல கூட, மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை, ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினாங்களா. ஜனங்கள் அவர்களை என்ன செஞ்சாங்க? அதுதான் அந்த ஆதரவுன்னு நம்ம சொல்றோம், ஜனங்களுடைய ஆதரவு. இந்த ஆதரவுடைய தொடர்ச்சியா இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியும். இவங்க கொண்டு போய் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது 28ஆம் வசனத்துல சொல்றாங்க, நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? என்ன கட்டளையிட்டோம்? இந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்க உறுதியா கட்டளையிடவில்லையா? நீங்க இப்ப என்ன செஞ்சிருக்கிறீங்க? எருசலேமை உங்கள் போதகத்தினால நிரப்பி அந்த மனுஷன், இயேசுங்கிற பேரை கூட உங்களுக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்ல, அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்க மேல சுமத்துன்னு இருக்கிறீங்களே என்று சொல்றாங்க. அப்படி சொன்னதும் அப்போஸ்தலர்கள் எல்லாம் சொல்றாங்க. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம். நல்ல வார்த்தை. எப்படி?
மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே இருக்கிறது, அவசியமா இருக்கிறது. அதாவது நீங்க முந்தின அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்துல கேள்விய அவங்கள்ட்ட விட்டாங்க. தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது முன்பாக தேவனுக்கு முன்னாலே நியாயமா இருக்குமான்னு நீங்களே நிதானிங்கன்னு சொன்னாங்க. இப்போ கேள்வி எல்லாம் அவங்கள்ட்ட விடல, பதிலே எங்க இருந்து வந்துருச்சு. என்னது? மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியம். என்ன சொல்றாங்க? உனக்கு நான் கீழ்ப்படிய முடியாது. ஏன்னா நான் சட்டத்துக்கு விரோதமா ஒன்றும் செய்யல, உனக்கு கீழ்ப்படிய முடியாது. அதை விட கடவுளுக்கு கீழ்ப்படுகிறது அவசியம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இவங்க தொடர்ந்து என்ன சொல்றாங்க பாருங்க. நீங்க மரத்தில தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பினார். இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் கொடுப்பதற்காக அவரை அதிபதியாக இரட்சகராக தமது வலது கரத்தில் உயர்த்தினார். வேற வார்த்தையில சொல்லுவோம்னு சொன்னா இது எல்லாமே தேவனுடைய செயல். அப்ப செயல்படுகிற தேவன் எங்களுக்கு ஆதரவாய் நின்று இதை சாட்சியாய் அறிவி என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே இதற்கு நாங்கள் இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். இதுதான் அடுத்த ஆதரவு. இதுதான் ரொம்ப முக்கியமான ஆதரவு. யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாராம்? கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த ஆதரவு இன்னும் சொல்ல முடியும். இன்னொரு ஆதரவு என்னன்னா, பின்பகுதி நம்ம நேரம் இல்லைன்னா சுருக்கமாக சொல்லிட்டு போக விரும்புகிறேன். கமாலியேல் அப்படின்னு ஒரு மனுஷன், அவனுடைய ஆலோசனை. இந்த கமாலியேல், அதாவது இவங்க சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே இவங்களுக்கு கோபம் வருது, மூர்க்கம் வருது, கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்போ கமாலியேல் சொல்றாரு, ஆலோசனை சங்கத்தில் இருக்கிறார், இவங்களெல்லாம் வெளியே அனுப்புங்கன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 35ஆம் வசனத்தின் வாசகம். சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், கவனமா இருங்க. ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே, கொஞ்ச காலத்துக்கு முந்தி தெயுதாஸ் என்பவன் எழும்பி, தெயுதாஸ்னு ஒருத்தன் எழும்புனான், தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான், பெரியவனா காட்டிக்கிட்டான். ஏறக்குறைய 400 பேர் அவன் கூட சேர்ந்தாங்க. அவன் மடிந்து போனான். ஆனா என்னாச்சு? அவன் செத்தான். செத்த உடனே அவனை நம்பின எல்லாரும் சிதறிட்டாங்க, போனார்கள். ஒண்ணு இப்போ அந்த ஆளு அட்ரஸே இல்ல, அந்த கூட்டத்துடைய அட்ரஸும் இல்ல. அவனுக்கு பின்பு அப்புறம் குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி. இப்ப குடிமதிப்பின் நாட்கள் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து பிறந்த காலம் இல்லையா? அப்பதான் மரியாளும் யோசேப்பும் என்ன செய்யறாங்க? குடிமதிப்பு போறாங்க. குடிமதிப்பின் நாட்களில் கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன், யூதாஸ்னு ஒருத்தன் எழும்பினான், தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். இது எவ்வளவு பேருன்னு சொல்லல, இங்க மேலையாவது 400 சொல்லு, இங்க எவ்வளவு பேர் சொல்லு, அநேகரை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை என்ன செஞ்சான்? அழிஞ்சு போனான். அவனை நம்பி இருந்த அனைவரும் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு போனாங்க. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இப்போ நான் சொல்றத கவனிங்க. இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் என்ன செய்யாதீங்க? ஒன்னும் செய்யாதீங்க, இவர்களை விட்டு விடுங்கள், விட்டுருங்க. இந்த யோசனையும் இந்த கிரியையும், இந்த யோசனை இந்த கிரியை மனுஷரால் உண்டாயிருந்தால் ஒளிஞ்சு போயிடும். தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதே வேளையில இந்த யோசனையும் இந்த கிரியையும்
தேவனால் உண்டாயிருந்தால் அதை ஒழித்து விட உங்களால் கூடாது. முடியாது. அதை ஒழித்து விட உங்களால கூடாது. ஆகையினால ஏன் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றேன்னா, நீங்க இது தேவனுடைய செயலா இருந்து அதை நீங்க எதிர்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்க இந்த மனிதர்களுக்கு எதிராக போர் செய்யவில்லை, தேவனுக்கு விரோதமாய் தேவனோட போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல ஆலோசனை தான், ஆனால் நல்ல ஆலோசனை இல்லை. என்ன பாஸ்டர் திடீர்னு அவர் பசி குழப்ப ஆரம்பிச்சிட்டாரு. எப்பா நீ அடையாளத்தை பார்க்க, அற்புதங்களை பார்க்குற, ஜெயிலுக்குள்ளே தூக்கி போட்டிருந்தவங்க ஜெயில் கதவை உடைக்கல, பூட்டை உடைக்கல, உன்னுடைய பொருட்கள் எதையும் சேதப்படுத்தாமல் வெளியே வந்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி தானே நடக்கும்? இப்போ என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னால், இது தேவனுடைய செயல், அதனால் தேவனுக்கு எதுக்காங்கன்னு சொல்லணும். இது எப்படின்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குச்சி வச்சு என்ன செய்யணும்? அடிக்கணும். குச்சிக்கும் ஒலிக்கக்கூடாது, பாம்பும் ஏதோ ஒன்று நடக்கணும்ல. இது ரெண்டும் கெட்டான் நிலைமை. இந்த நிலைமையில 1 கோடி பேர் இருக்காங்க. நிறைய பேர் நினைக்கிறது நம்ம ரொம்ப அறிவாளின்னு நினைச்சிட்டு என்ன செய்றாங்க? ரெண்டும் கெட்டானா இருக்காங்க. இடையில சீமான் பேசினார், நான் நடுநிலைமை. அப்படியே ரோட்டு நடுவில் நின்னா எவனாவது வண்டியில ஏத்திட்டு போயிடுவான் அப்படின்ன கதையில இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாமலாம் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. சத்தியத்தை குறித்த அறிவு உனக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, சத்தியத்திற்கு நீ கட்டுப்பட வேண்டும். வேதம் சொல்லுது, இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கான். எங்க அம்மா அந்த பழமொழி அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த பாம்பு திங்கிற ஊருக்கு போனா நடுக்கண்டம் எனக்குன்னு வாங்கி சாப்பிடணும். அது எதுக்கு அப்படி சொல்லுவாங்கன்னு தலைகிட்டனா வசம் இருக்குமோ என்னமோ தெரியாது. வால் பகுதி நல்லா இருக்காதுன்னு தெரியுமான்னு தெரியாது, சாப்பிட்டு பார்த்தது கிடையாது. போனா என்னது, இந்த கடலுக்குள்ள ஒரு மீன் இருக்கு, அந்த மீன் தலை ஆமா, அது சில இடங்கள்ல தலையை காட்டிக்கிடும், சில இடங்கள்ல வாழை காட்டிக்கிடும். ஏன்? நானும் உங்க ஆளுதான், நானும் உங்க ஆளுதான். இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது, இது லாய்க்கப்பட்டு வராது. ஆனா அவங்க அந்த யோசனை என்ன செஞ்சாங்க? கேட்டுக்கிட்டாங்க. ஓகே, நம்ம நேரம் இல்லை. இவன் உண்மையிலேயே கமாலியேல் பெரிய அறிவாளி தான், பெரிய ஞானி தான். சத்தியத்தை குறித்த ஒரு பெரிய வெளிச்சம் இவனுக்கு உருவாகிறதற்கான அனைத்து வாய்ப்பும் கொடுக்கப்பட்டது. இவனுக்கு மட்டுமல்ல, அந்த ஆலோசனை சங்கத்திலிருந்து அனைவருக்கும் அது கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்களுக்கு அவங்களுடைய ஸ்டேட்டஸ் கோ தான் முக்கியம், வாழ்க்கை மாற்றம் முக்கியம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சில நேரத்தில் நான் பிடிச்ச பிடியில தான் இருப்பேன் அப்படின்னு நீங்க தவறான பிடியில கூட இருக்கலாம். அப்ப இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் கிடையாது.
சத்தியத்தின் வெளிச்சத்திற்கு உங்களை அர்ப்பணிக்கணும். கர்த்தர் ஒரு அடையாளத்தை உனக்கு காமிக்கிறார்னு சொன்னா ஓயாம அவர் காமிச்சிட்டு இருக்க மாட்டாரு. ஓயாம உனக்கு நேரம் வாய்ப்பு வராது. உனக்கு வருகிற வாய்ப்பை நீ சரியாய் பயன்படுத்தி கொள்ளணும். அது தேவன் உனக்கு கிருபையாய் தருகிற தருணங்கள். அடுத்தடுத்த தருணம் எனக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்க கூடாது. சரி, கடைசியா எதிர்ப்பு, ஆதரவு. இப்ப என்ன நடக்கு? 40வது வசனம். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து என்ன செஞ்சாங்க? அடித்து. இவர் என்ன சொன்னாரு? அவங்களுக்கு ஒன்றும் செய்யக்கூடாதுன்னாரு. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? ஏன்? இயேசுவின் ஒன்றும் செய்யாம அனுப்ப முடியாது. ஏன்னா இவங்க அதிகாரிகள். அந்த தோரணை வேணும், எதையாவது செய்யணும், சும்மா அனுப்பிட முடியாது. அவர்களை அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதுன்னு என்ன செஞ்சாங்களாம்? கட்டளை கொடுத்து அவர்களை விடுதலையாக்குனாங்களாம். இவங்க என்ன செய்யறாங்க? அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்காக என்னை அவமானப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்க உங்கள்கிட்ட. நீங்க ஆண்டவரை தேடுறீங்கிறனால உங்களை அவமானப்படுத்தினா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? அது உங்களுக்கு பிடிக்குமா? நிறைய பேரு அவமானம் வரக்கூடாதுன்னு தங்கள் அடையாளத்தையே மறைச்சு வச்சுக்கவங்களாம் இருக்காங்க. பேரு சீக்ரெட் கிறிஸ்டியனா. என்னது? சீக்ரெட் கிறிஸ்டியன். ரொம்ப காலம் ஓடாது. சீக்ரெட்டெல்லாம் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. நல்லதோ கெட்டதோ ஒரு நாள் வெளிப்பட்டு தான் ஆகும். நல்லதும் வெளிப்படும், கெட்டதும் வெளிப்படும். நான் மறைமுகம்லாம் சொல்ல முடியாது. நீ கிறிஸ்தவனா இருப்பாயானால் கிறிஸ்துவின் நாமத்திற்காக அவமானப்பட வேண்டிய சூழல் வரும். நீ உண்மையான சீஷின்னு சொன்னா உன்னை அவமானப்படுத்துவாங்க. அப்ப நீ என்ன செய்யணும்? ஓரத்தில் உட்கார்ந்து அழக்கூடாது, சந்தோஷப்படணும். ஏன்? கிறிஸ்துவின் நாமத்திற்காக அவமானம் அடையிறதுக்கு எனக்கு ஒரு தகுதி கிடைச்சிச்சே, சந்தோஷம். அடுத்து என்ன நடக்கு பாருங்க. சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு சந்தோஷமா போறாங்க. போய் தினந்தோறும் எப்படிங்க? என்ன கட்டளை? அறிவிக்க கூடாது, சொல்லவே கூடாது. இனி ஒருபோதும் சொல்லக்கூடாது. இவங்க என்ன சொல்றாங்க? தினந்தோறும் அதான் வேலை. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துன்னு சொல்லி பிரசங்கித்தார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பற்றி கொண்டிருக்கிற சுவிசேஷம் ஜீவ வார்த்தை. என்ன வார்த்தை? இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்கிறது. இதுதான் எனக்கு ஜீவனை தருகிறது. இந்த ஜீவனுக்காக நன்றியோடு இருங்கள். இந்த ஜீவனை உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் வெளிப்படுத்துங்கள். இந்த ஜீவனை வெளி உலகத்திற்கு அறிவியுங்கள். எதிர்ப்பு இருந்தாலும் இயேசுவை அறிவியுங்கள். ஏன்னா இயேசுதான் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். முழங்கால் படிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் காணும்படியாய் எங்களுக்கு விலக்கி கொடுத்த உடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். கிருபை கோப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.